மலையில இருக்கிற மாதாவோட கோயில் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான். அப்பதான் அங்க போற சேஃபான வழி எதுன்னு தெரியும். சரிப்பா, நம்ம கிட்ட நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. எவ்வளவு சீக்கிரமா அந்த இடத்துக்கு நம்ம போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. சரி பாட்டி. பெரியத்த அத்தை, சீக்கிரம் எல்லாரும் வாங்க. சசி, என்னாச்சு? என்னாச்சு சசி? எதுக்காக நீ இப்படி பூஜையில இருந்து நடுவுல எழுந்து போன? அது எல்லாம் சரியாதானே இருக்கு. என்ன விஷயம்? ஏன் இப்படி பதட்டத்தோட இருக்க? அது பிரேமண்ணா ரூம்ல இல்ல. என்ன பேசிட்டு இருக்க நீ? பிரேம் அவன் ரூம்ல தான் இருக்கான். இல்ல பிரேம் அவரோட ரூம்ல இல்ல. வெளிய இந்திராவதி கூட இருக்காரு. என்ன? அவ இந்திராவதி தானே, நீ சரியா பாத்தியா? பிரேம் எதுக்காக இந்திராவதிய பார்க்க போகணும்? ஆமா அத்தை, நானே கனால பார்த்தேன். இன்னும் நான் அவங்க ரெண்டு பேரும் பேசுறதையும் கேட்டேன். சீமாவையும் ரோகிணியை தயவு செஞ்சு விட வச்சிரு. அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன். நீங்க எல்லாரும் இப்படி சும்மா இருக்காதீங்க, ஏதாவது பண்ணுங்க சீக்கிரம். அதுக்குள்ள இந்திராவதி அண்ணாவை கூட்டிட்டு போயிடுவா. எனக்கு பயமா இருக்கு. இல்ல, இது கண்டிப்பா நடந்திருக்காது. கண்டிப்பா நடந்திருக்கும் பாட்டி. ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம்ல. இந்த பானைய பிரேம் தான் வச்சிருந்தான். ஆனா இதை இங்கேயே விட்டுட்டு போயிருக்கான். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, இந்திராவதி கிட்ட அவன் போய் சரண்டர் ஆயிட்டான்னு நினைக்கிறான். அவன் நினைச்சதை நிறைவேற்றத்துக்குள்ள நாம ஏதாவது செஞ்சாகணும். தாமதிக்கவே கூடாது பெரியத்தை. பிரேம் கண்ணா, இங்க யாருமே இல்லையே. அட, இப்பதான் பார்த்தா இங்கதான் இருந்தாங்க. பிரேம் அண்ணா எங்க போனாங்க? நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இல்ல பிரேம் கண்ணா, பிரேம் நீ எங்க இருக்க? பிரேம், எதுக்காகப்பா இப்படி எல்லாம் பண்ற பிரேம்? உனக்கு உன் குடும்பத்து மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா? இவ்வளவு சீக்கிரம் நீ தோத்து போயிடுவியா? பிரேம், நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துதானே இந்த விஷயத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். உன்னோட சீமா, என்னோட மருமக எப்படியாவது கண்டிப்பா நாங்க காப்பாத்திருப்போம். ஆனா நீ எதுக்காக இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ணிட்ட? பிரேம் இதையெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிருக்கான் பாட்டி. கோயிலுக்கு போற வழி ரொம்ப ஆபத்தானதுன்னு அவனுக்கு தெரியும். போனா உயிரே போகணும் தெரியும். அதனாலதான் அவனையே அவன் பணைய வச்சுட்டான். என்ன பண்றது பாட்டி? பிரேம் சீமாவோட காதல் அவ்வளவு ஆழமானது. ஒருத்தருக்காக ஒருத்தர் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஒருவேளை சீமா இந்த இடத்துல இருந்திருந்தாலும் கண்டிப்பா இதான் பண்ணிருப்பாங்க. என்ன பாக்குறீங்க ஜமீன்தாரையா? இது உங்களுக்கு சொந்தமான அரண்மனை தான். நீங்க அங்கதான் உட்கார்ந்திருப்பீங்க. அப்புறம் நான் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இங்கதான் நடனம் ஆடுவேன். அப்புறம் இந்த இடத்துலதான்
நம்ம 2 பேரோட காதல் கதையும் தொடங்குச்சு. உங்களுக்கு கேக்குதா? உங்களுக்கு அந்த இசை கேக்குதுல்ல? இந்த அரண்மனை முழுக்க என்னோட சலங்க சத்தம் தான் நல்லா கேக்குது. அது உங்களுக்கு கேக்குதுல்ல? ஜமீன்தார் ஐயா, நான் நடனம் ஆடும்போது நீங்க என்னதான் பாப்பீங்க? அப்புறம் பத்மாவதி, அவளோட பார்வை நம்ம 2 பேர் மேலதான் இருந்தது. அவ நம்ம சந்தோஷத்தையே கெடுத்துட்டா. அதனாலதான் நம்மளோட இந்த காதல் கதை நிறைவேறாமையே போயிடுச்சு. அது காதல் கதையில வெறும் துரோகம், ஏமாற்றம் நிறைஞ்ச கதை. ஒருவேளை அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டோம். நான் உங்களை மனசார காதலிச்சேன் ஜமீன்தார் ஐயா. அதுவும் இல்லாம இந்த 100 வருஷத்துல என்னோட காதல் இன்னும் 100 மடங்கு அதிகமாயிடுச்சு. இந்த மாதிரி வீண் காரணத்தை வேற எங்கேயாவது சொல்ல இந்திராவதி. என்ன நீ அடையணும்னு ஆசைப்பட்ட அதுக்கு பேர் காதல் இல்ல, பிடிவாதம். உண்மை என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த அம்மனுக்கும் அந்த உண்மை நல்லாவே தெரியும். முழு நம்பிக்கை இருக்கு. சீமா இந்த ஜென்மத்துல இல்ல, போன ஜென்மத்திலையும் யாரையும் கஷ்டப்படுத்திருக்க மாட்டான். பத்மாவதி எப்படி ஒரு துரோகியோ அதே மாதிரி சீமாவும் துரோகிதான். அந்த சீமாவுக்காக என்னோட காதலை நீங்க தப்புன்னு சொல்றீங்கல்ல? சீமாவை விட அதிகமா நான் உங்களை காதலிக்கிறேன் ஜமீன்தார் ஐயா. காதல்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? தியாகம் எதுல இருக்கோ அதுதான் உண்மையான காதல். உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நானும் சீமாவும் இதுக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். ஆனா நீ எங்க 2 பேரையும் பிரிச்சுட்ட. என்ன நாங்க சந்தோஷமா இருக்கிறத உன்னால தாங்க முடியல. ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோ இந்திராவதி, மத்தவங்க சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைக்கிறவங்க என்னைக்கும் சந்தோஷம். சரி, இந்த நேரத்துல உன்கிட்ட இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம்? இப்ப நீ என்கிட்ட சொன்ன மாதிரி ரோகிணியையும் சீமாவையும் விடு வச்சு வெளியே கொண்டு வா. இல்லைன்னா நான் இப்பவே இங்க இருந்து வெளியே போயிடுவேன். அதுக்கப்புறம் நீ நினைச்சாலும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. பெரியம்மா, எங்க இருக்கீங்க நீங்க? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்ல? பெரியம்மா, இன்னைக்கு நான் பண்ண போறது இது வரைக்கும் கண்டிப்பா யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. சாதாரணமா வாழ்ற 2 பேரோட வாழ்க்கைய நான் இன்னைக்கு மாத்த போறேன். என்னோட காதலுக்காக மட்டும்தான் இத பண்றேன். அப்புறம் நீங்களும் நான் செய்ய போற இந்த விஷயத்துக்காக எனக்கு உதவி பண்ணுவீங்களா? இன்னைக்கு ஜமீன்தார் ஐயா, அதாவது பிரேம், சீமாவை அவரோட மனசுல இருந்தோ அவரோட ஞாபகத்துல இருந்தோ ஒரேடியா எடுத்துட்டு என்ன முழுசா ஏத்துக்கிட்டாருன்னா அன்னைக்கு நீங்க சீமாவையும் ரோகிணியையும் மீட்டு எடுத்துருங்க. இந்திராவதி, ஆனா இந்த வேலையை நீயாவே செய்யலாமே, ஏன் என்கிட்ட சொல்ற?